தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆமேன். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வருவீரே சுவழியிலே. இறைவன் நம் அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு பணியிலே இறைவனை சொல்லியே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. அன்பு பணியிலே இறைவனை சொல்லியே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. உண்மை நீதி நேர்மை நிலைக்க, பொய்மை ஜாதி மண்ணில் அழிக்க. உண்மை நீதி நேர்மை நிலைக்க, பொய்மை ஜாதி மண்ணில் அழிக்க. எழுவீர் வருவீரே சுவழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். திருப்பாடல் 47. அனைத்திற்கும் அரசர் ஆண்டவர். அவர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. மக்கள் இனங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர். உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அவர் அடிபணிய செய்தார். அந்நிய நாடுகளையும் நம் தாள் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார். கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர். அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர்களில் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகில் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். ஆண்டவர் கூறுகின்ற இந்த திருப்பாடலில் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஜெபித்த நாம் தொடர்ந்து ஆண்டவரை இந்நாள் முழுவதும் மகிமைப்படுத்துவோம். அருள்வாக்கு. இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. மன்றாட்டுக்கள். இறைவா,
துன்பத்தால் துவண்டிடும் அனைவருக்கும் நீதியை கொண்டு வாரும். ஏழைகளுக்கும் வலிமையற்றவர்களுக்கும் பாதுகாப்பாய் இருந்திடும். இறைவா, அமைதியின் அரசே, எங்கள் பொறாமையை அன்பாக மாற்றியருளும். சினம் கொள்வதற்கு மாறாக மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைவா, உலகை தீர்ப்பிட நீர் மிகுந்த வல்லமையுடன் வரும்போது உமது திருமுன் நாங்கள் அச்சமின்றி நிற்க துணை செய்தருளும். இறைவா, அறிந்து கொள்ளப்படாதவராக எம்மிடையே இருக்கின்றீர். ஏழைகளிலும் துன்பப்படுவோரிலும் உம்மை நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்புக்குரிய எங்கள் ஆண்டவரே, உமது அருள் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயார்படுத்துவீராக. இதனால் உம் மகன் கிறிஸ்து மீண்டும் வரும்போது நாங்கள் நிலைவாழ்வின் விருந்தில் அமரவும் அவரே பரிமாறும் வானக உணவை அருந்தவும் தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறைவசனங்கள் 21, 24 27 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு எவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அருவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தகப்பனே, நீர் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். தகப்பனே, உமது பிறப்பின் வருகைக்காக தயார் செய்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உமது பிறப்பின் உண்மையான மகிழ்வை அனுபவிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்திரலும். நீர் எமது மனக்குடிலில் பிறக்கவும் அதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தம் செய்திடவும் எங்களுடைய மனித பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்கள் கண்ணீர் கவலைகளை எல்லாம் துடைத்து நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து காத்தருள உம்மிடம் வேண்டுகிறோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.